எப்பனா முடியல அப்படின்னு சரணாகதி பகவான் கிட்ட அடையும் போது பகவானே வந்து நம்மளை காப்பாற்றுவார். இது பல மகாத்மாக்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கை சரித்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா கிரீஷ் சந்திர கோஷ் மாது குடி கொடுத்தன்னு நன்னா இருந்தவர். ஆனா எப்ப ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போய் தன்னைத்தானே அடைக்கலம் அடைகின்றாரோ அந்த க்ஷணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையே மாறி போயிடுது. அதுக்கப்புறமா பாருங்கோ எப்படி இருந்தவர். அவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் குடிச்ச அந்த பாட்டில்லாம் வச்சா வானத்தையும் பொழந்துக்கிட்டு மேலே போகும் அப்படின்றார். அப்படியாப்பட்டவர் தனக்குன்னு ஒரு நேரம் காலம் கூட ஒதுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப லௌகீகத்தில் இருக்கிறவர். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட போய் சரணாகதி அடையும் போது சொல்றார், அவங்க டாக்கூர்னு சொல்லுவாங்க பெங்காலில், டாக்கூர் அமி ஜானினா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் எனக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறார், நீ ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு அப்படின்றார். இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னும் போது, சரி ஓகே அது கூட வேண்டாம், உன்னுடைய நம்பிக்கையை என் மேலே செலுத்திடு அப்படின்றார். கிவ் மீ யுவர் பவர் ஆஃப் அட்டார்னி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. இதுதான் சரணாகதியுடைய உச்சக்கட்டம். நன்னா இருக்கிறவங்களுக்கு போய் சரணாகதி கொடுக்கறது இல்லை, அகிஞ்சனா இருக்கிறவன். தேசிகன் சொல்றாரே தயாசதகத்துல, அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க்க திரிவர்கையோ. நான் எப்படி இருக்கேன், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி. நான் நிறைய தப்பு செஞ்சு சக்கரவர்த்தியா இருக்கேன். தப்பு செய்யறதுல ஒரு சக்கரவர்த்தினா நான் தான். சுவாமி தேசிகனே அப்படி சொல்லும் போது நம்மலாம் ஏமாத்திரம் பாருங்க. ஆனா நீ எப்படி, கருணே துவம்ச சார்வபௌமி, நீ கருணை என்னும் கடலில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தேவாதி தேவனாச்சே, என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்ற. அதே போல இந்த கிரீஷ் சந்திர கோஷம் சொல்ற, ராமகிருஷ்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற. அப்ப அவர் என்ன சொல்றார், கவலைப்படாதப்பான்னு. அவர் எப்படி வாழ்க்கை மாறுது பாருங்க. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மகாசமாதிக்கு அப்புறமா அதே கிரீஷ் எல்லாரும் கங்கைக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, நான் எதுக்கு ஸ்நானம் பண்ணணும், என்னுடைய ஆன்மீகம் டாக்கூர் பார்த்துக்கிறாரு, அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்ற. அந்த அளவுக்கு திடகாத்திர நம்பிக்கை என்ன குரு மகாராஜ் காப்பாற்றுவார் அப்படின்னு. இந்த நம்பிக்கையில அவர் போல அப்புறமா எல்லாரும் 2-3 முறை கூப்பிடும் போது 3வது முறை திரும்பவும் போறாரு, அவரே கங்கைக்கு போறாரு. அப்ப எல்லாரும் சிரிக்காங்க, இப்ப எதுக்கு வந்த உன் பாவத்தை தீக்கிறதுக்கான. இல்ல நான் குரு மகாராஜை பார்த்தவன், என்னுடைய புண்ணியத்தை கங்கை எடுத்துக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை, என் புண்ணியத்தை கங்கை எடுத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு விஸ்வாசம். இதைதான் சொல்லும் போது விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரம் துவயின்னு தேசிகன் ஞாச தசகத்துல சொல்றார். யார் ஒருத்தர் அந்த விஸ்வாசத்தோட பகவான் எனக்கு இருக்கான், அவன் காப்பாத்துவான் அப்படின்ற அந்த விஸ்வாசம் இருக்கோ, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அந்த தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றக்கூடியது பகவான் ஒருத்தன் தான்.